இஞ்சியும் பூண்டும் நம்ம உணவுக்கு தரக்கூடிய தனித்தன்மையான சுவையும் நறுமணத்தையும் யாராலையும் மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இஞ்சியில் இருக்கிற ஜிஞ்சரால், பூண்டில் இருக்கிற ஆலிசின், இது ரெண்டுமே மருத்துவ குணத்தையும் கொண்டது. உதாரணத்துக்கு ரணங்களை குறைக்கக்கூடியது, கிருமிகளை அழிக்கக்கூடியது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அழிக்கக்கூடியது, நம்ம செரிமானத்துக்கும் உதவியாக இருக்குது. அதனால தான் ரெடிமேடாக பேக்கெட்டில் கிடைக்கிற இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை வாங்கி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் ஃபுட் சேஃப்டி அஃபிஷியல்ஸ் ஒரு இல்லீகலாக நடந்துட்டு வந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து சுமார் 870 கிலோ கலப்படம் செய்யப்பட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் டைட்டானியம் டை ஆக்சைடு மற்றும் மோனோசிட்ரேட் கெமிக்கல்ஸ் கலப்படம் செய்யப்பட்டிருக்கு. இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு ஜீனோடாக்சிக் மெட்டீரியல், அதாவது நம்ம மரபணுவை பாதிக்கக்கூடியது, நம்ம குடல் பகுதியில் வாழும் நல்ல பாக்டீரியாவையும் அழிக்கக்கூடியது, நம்ம குடல் லைனிங்கையும் டேமேஜ் செய்யக்கூடியது. அப்போ என்ன பண்ணுறது? நம்பர் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கும்போது பேக்கெட்டில் FSSAI அப்படிங்கிற முத்திரை இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. நம்பர் 2, சமைக்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகளை கட் பண்ணி சமையலில் சேர்க்குறோமோ அதே மாதிரி 2 பல்லு பூண்டு கொஞ்சம் இஞ்சியை சேர்த்து நச்சு சமையலில் சேர்த்துங்க. நம்பர் 3, வீட்டில் எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்மளே வீட்டில் பண்ணிடலாம். இதை பண்ணுறதுக்கு பூண்டு பல்லையும் தோலோடு இருக்கிற இஞ்சியும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து மிக்சியில் அடித்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 3லேருந்து 4 வாரம் வரையும் யூஸ் பண்ணலாம். இதே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணால் 1லேருந்து 3 மாதம் வரையும் யூஸ் பண்ணலாம். கையில் விற்று இருக்கும்போது கடையில் விற்கிறது எதுக்கு?